ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. ஏங்க எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. ஏங்க எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும், அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்ல எல்லாமே சக்சஸ். அந்த அண்ணன் சொன்னதை கேட்ட உடனே நம்மளும் கூமாப்பட்டி போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மளுக்கும் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்துச்சு, அதனால் கூமாப்பட்டி போகலாமா? ஓகே, இப்போ நம்ம கூமாப்பட்டி நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ என்னன்னாக்கா கூமாப்பட்டி வீடியோ தான். நம்ம மட்டும் போல, நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, எப்பயும் போல இட்டாச்சு. அப்புறம் இன்னொருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ போயிட்டுருக்கோம். கொச்சினாக்கா ப்ரோ வந்துடலாம் ப்ரோ. கொச்சினாக்கு எங்கே இருக்கு? கொச்சினா ஓகே ப்ரோ. ஆனால் கொச்சினாக்கு விட்டு தள்ளி வந்துட்டோம் ப்ரோ. கூமாப்பட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அது இப்போ தான் எங்களுக்கு புரியுது. என்ன ப்ரோ சொல்கிற? டேய் சொல்லிச்சிரும் ஒன்று. சரி விடுங்க, நம்ம கோமாப்பட்டி போகலாம். கோமாப்பட்டிக்கு போன உடனே அலப்பறைங்க பாரு. இதில் இருக்கேன் கொச்சினாக்கில் எங்கடா இருக்கீங்க? சுட்டு காட்டுறேன். எவனா கன்னை கையில் எடுத்தீங்கன்னாக்கா போட்டு தள்ளிடுவேன். இங்கே கை கீழே போடுறா. யாரா அவன்? கீழே போடுறா தம்பி. மஞ்ச சொக்கா கீழே போடுப்பா. எங்கேயாவது கோவத்தில் போட்டுக்கிட்ட போகிறான். நானும் இன்னொருத்தனை சுற்றிட்டு இருக்கோம். இது யாருன்னே தெரியல, தேவான்னு நினைக்கிறேன். ஒயிலட் கலர் முடியாவா? இது தேவாதான். இது தேவாதான்டா. இது எனக்கு முன்னாடி நிற்கிறான் கரெக்டா. கண்ணு அதான் நான் ரிவே பண்ணுவேன்ல கொச்சினாக்குல. வா ப்ரோ, சீக்கிரம் வா ப்ரோ. இங்கே தேவா இருக்காரு, அவருக்கு நான் கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன். ப்ரோ எப்படி இருக்கீங்க? காசு எடுத்து வந்துட்டீங்களா? அந்த ஊர் வேற ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு தரணும். இன்னும் ப்ரோ நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. ப்ரோ நீ வேற வா ப்ரோ, இங்க வா ப்ரோ. ரிவே பண்ணுவோம்ல ப்ரோ. இந்த வெண்டிங் அரசனல் எஸ் ப்ரோ. நான் வெண்டிங் மிஷின் தான் ரிவே பண்ணுவேன். யாரு இது ப்ரோ? இது யாரு ப்ரோ? இது ஓடிட்டு இருக்கு ப்ரோ. யாரு ப்ரோ நீ? நான் தான். ப்ரோ அப்ப என் கூட எவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தை இங்க எங்க ப்ரோ? இங்க இருந்து ஒரு காணோம். என் கூட எவனோ ஒருத்த பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருந்தான், அவனை காணோம். இது யாரு? இதுதான் தேவாவா? நீ எங்க இருக்க முல்ல? அரசனலா இருக்கியா ப்ரோ? ஒரு வழியாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம். அதுக்கப்புறமா ஒரு ஜீப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். காரு இல்லை ஜீப்பு எதாவது கிடச்சாக்கா எடுத்துகிட்டு அப்படியே கூமாப்பட்டிக்கு போக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். கடவுளே கொடுத்த வரமாக ஒருத்தன் வந்தான். என் கஷ்டத்தை நான் திட்டிக்க வந்தேனே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவன் கையை நக்கி அவன் காலை நக்கி அவன் காலில் ஊந்து கொடுப்பா, அந்த வண்டியை மட்டும் கொடுப்பான்னாக்கா சரி அப்படின்னா. சரி சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே அவனுங்களை பிக்கப் பண்ணிட்டு நம்ம கூமாப்பட்டி போக ஆரம்பிக்கலாமா? சரி கூமாப்பட்டி போகலாம். ஓகே கூமாப்பட்டி இதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா ப்ரோ? ஏதாச்சும் ப்ரோ ஒரு ஊர் என்ன ப்ரோ இப்போதான் கஷ்டம்னு சொன்னேன், அதுக்குள்ளே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அசிங்கப்படுத்தனே பண்ணுறியா? என்ன வண்டி ஓட்டுற? என்ன மேன் வெர்சஸ் வைல்டு மாதிரி பேசுனிக்கிற நீ? நம்ம இந்த தண்ணியில் நீந்தி தான் போய் ஆகணும். இந்த இறங்கினாக்கா நனைஞ்சிரும்.
என்ன ப்ரோ தண்ணி பாதிலே நிற்குது, இதான் கூமாம்பட்டியா? கூமாம்பட்டி ஆறு. கூமாம்பட்டி ஆறா? சரி சரி ப்ரோ. நம்ம காரை எங்கேயும் இங்கே விட்டுடலாம், காரை இங்கே பார்க் பண்ணிட்டு சரி சரி. வரலாம். இப்போ கூமாம்பட்டி உள்ளே போக ஆரம்பிக்கலாமா? உள்ளே ஒரு பேசஞ்சர் உட்காந்துருக்காரு, அவர் இறங்க மாட்டாரு, ஏன்னு தெரியல. கன்னை எல்லாரும் கீழே போட்டுருங்க. யாருக்கும் இந்த இடத்துல வென்சன்ஸ் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம போய் அழகாக கூமாம்பட்டியை பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரோ எங்கே ப்ரோ கேட்டாச்சு ப்ரோ? ஓ இதான் கூமாம்பட்டியா ப்ரோ? சொல்லு ப்ரோ. அவனை நான் பிடிச்சிட்டேன், எப்போ ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன் அவனை. இதான் கூமாம்பட்டியா என்ன? ஆமா. அப்போ ஆரம்பிச்சிருவோமா? எங்க ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது, அந்த காற்றிய மேல உரசும் பொழுது, ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஃபீலா இருக்குங்க. ஐயோ அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இமயமலை மாதிரி இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. மொத்தத்துல ஒரு தனி ஐலண்ட் போனாதான் வாழ்க்கை தண்ணிய பார்த்தோம்னா கற்பத்து மாதிரி இருக்குங்க. ஏங்க கற்பத்து மாதிரி இருக்கும். தனிமையில போச்சு யாரோ துணையில்ல, யாரோ வழி துணைக்கு வந்த. இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே வாட்டி அந்த சர்பத்தை குடிச்சிட்டு வந்துலாம் சொல்லிட்டு போயிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு பாருங்கள். ஒருத்தன் அடித்தான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். என்ன பண்ணான் இப்போ வந்து இந்திக்காரன். இப்போ அவன் என்னை அடிக்க போகிறான். அதை நீங்கள் எல்லாம் பார்த்து தம்பி சரி அவன் முடிச்சிருவான். 2 புல்லட் தான் இருக்கு. தம்பி ஐயோ எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாம்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ இவரோட பேச்சை கேட்டு போனதுக்கு எங்களோட நல்லா இருந்த லைட்டஸ்ட் கும்பல் கடைசியில் வெட்டுக்குத்தில் போய் முடிஞ்சது தாங்க மிச்சம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் கிரிஞ்சு பண்ணதுக்கெலாம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே பாய்.